ஒரு யோசேப்பு நிமித்தம் வேர்ல்டு எக்கனாமி, உலகத்தினுடைய பொருளாதாரம் எகிப்தினுடைய பொருளாதாரமாய், எகிப்தினுடைய எக்கனாமியாய் மாறினது. யோசேப்பு நிமித்தம் வேர்ல்டு எக்கனாமி, எகிப்தினுடைய எக்கனாமி மாறக்கூடுமானால், இயேசுவை விசுவாசிக்கும் போது எகிப்தின், எத்தியோப்பியாவின் சபையாரின் வர்த்தக லாபம் நிச்சயமா உங்களை தாண்டி வரும். உங்களிடத்தில் பார்வோனுடைய கண்களில் யோசேப்புக்கு தயை கிடைத்ததுனால யாக்கோபுனுடைய குடும்பம் ஒரே நாளில் வாழ்க்கை தரம் பல மடங்காக உயர்ந்தது. இயேசுனுடைய கண்களில் தயை கிடைக்கும் போது இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது 100 மடங்கு உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். யோசேப்பை போல நம்ம இருதயத்தை காத்து கொள்ளும்போது மரணத்தில் கூட மகிமை விளங்கும். யாக்கோபனுடைய மரணம் பெரிய துக்கம் கொண்டாடலாம் எகிப்தில் இருந்துச்சான். காரணம், ஒரு மனுஷன் தான் இருதயத்தை காத்து கொண்டான், அவன் குடும்பத்தில் உள்ள மரணம் கூட மரணமாய் மாறினது. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட யோசேப்பை குறித்து நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். யோசேப்புக்குள்ளா இருந்த நதிகள், 4 வகையான நதிகள். என்னென்ன நதிகள் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். யோவான் 7:38 இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும் என்று சொன்னார். சாலமோன் ஞானியும் 4:23 நீதிமொழிகளில் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஜீவ ஊற்று புறப்படும். இங்கே பழைய ஏற்பாட்டில் ஜீவ ஊற்று புறப்படும் போட்டிருக்கு. யோவான் 7:38 பார்த்தீங்கன்னா, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும், ரிவர்ஸ் ஆஃப் லைஃப் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்புக்குள்ளாய் பாய்ந்த சில நதிகளை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 2:10-11-12 வாசிக்கிறேன். தோட்டத்திற்கு நதி பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாக இற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். ஆபிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதேக கல்லும் உண்டு. நல்ல கவனிங்க, ஒரு நதி ஏதேன் தோட்டத்திலிருந்து பாய்ந்தா அது ஆவிலா தேசம் முழுவதும் பாய்ந்து அங்கே பொன் விளையுமா. அந்த பொன் நல்லது என்று போட்டிருக்கு. யோசேப்புக்கு இருதயத்தை காத்து கொண்டான். அவனுடைய குணப்படுத்தப்பட்ட இருதயத்துக்கும் பண வரவுக்கும் தங்கத்துக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. ஹீல்டு ஹார்ட் அட்ராக்ட்ஸ் ப்ராஸ்பரிட்டி. சுகப்படுத்தப்பட்ட ஒரு இருதயம் பொருளாதாரத்தை ஈர்த்து கொள்ளும். அவனுக்குள்ள இருந்து பாய்ந்த ஒரு நதி எல்லா காவலோடும் தன் இருதயத்தை காத்து கொண்டபடினால், முதலாவது பொருளை அவன் கவர்ந்து கொண்டான். அவன் 30 வயது வாலிபன் பார்வோனுக்கு முன்பாய் நிற்கிறான். கலங்கி போய் நிற்கிறான். பார்வோன் உன்னுடைய நதி பார்த்தீங்கன்னா, நதியோரத்தில் அவன் சொப்பனம் கண்டான். பார்வோன் குமாரத்தி நதியோரத்திலே குளித்தார். கர்த்தர் நதியை அடிக்க செய்தார். நதியில் உள்ள மீன்கள், பார்வோன் எகிப்தில் உள்ள நதிகளுடைய மீன்கள் நாறிற்று. நதிகள் தவளைகளை திரளாய் பிறப்பித்தது. பார்வோனுடைய நதி அது மரண நதி. ஆனால் யோசேப்பினுடைய நதி ஜீவ நதி. அவனுக்கு இருதயத்தை காத்து கொண்டபடினால் அவனுக்குள்ள ஒரு நதி பாய்ந்தது. என்ன நதினா, பொன் விளைவிக்கக்கூடிய ஒரு நதி, வெள்ளியை விளைவிக்கக்கூடிய நதி. மூட்டைகளாக தன் சகோதரர்களுக்கு, குடும்பத்தாருக்கு வெள்ளி நாணயங்களை, பொற்காசுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நதியாய் அவன் காணப்பட்டான்.
அவரை விசுவாசிக்கிறனும் அவனுடைய உள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும். பார்த்தீங்கன்னா யோசேப்பு அர்த்தம் சொல்றா உடனே சரப்பணின்னு போட்டிருக்கு தமிழ்ல, இங்கிலீஷ்ல நெக்லஸ். ஒரு பெரிய தான் போட்டிருந்த தனக்கு அலங்காரமா ரசித்த தன்னுடைய செயினை கலட்டி பார்வோன் அப்படியாக யோசேப்பினுடைய கழுத்துல போடுறான். தன்னுடைய முத்திரை மோதிரத்தை அவனுடைய அப்படின்னா ரிசர்வ் பேங்க் கவர்னரே யோசேப்பு தான். யோசேப்புக்கு எவ்வளோ சம்பளம் இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த நாட்களில் சுந்தர பிச்சைக்கு வருஷத்துக்கு 600 கோடி 700 கோடிங்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு பிற ஆனம். சாதாரணமாக அப்படிப்பட்ட அந்த நாட்களில் வேர்ல்டு ஹையஸ்ட் சேலரி யோசேப்புக்கு தான். அவன் போய் கேட்கல, பார்வோனே நகையை கழட்டி கொடு, தங்கம் எனக்கு வேணும்னு கேட்கல. இந்த நதி, ஆவியானவராகிய நதி இவனுக்குள்ளிருந்து புறப்பட்ட மாத்திரத்தில் பொன்னை கவர்ந்து கொள்ளுகிறது. இதே போல நீங்க தானியேலுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஆபரணங்களெல்லாம் அவன் பொன் சரப்பணிகளை அனுபவித்து அவனுடைய பாதத்தில் விழுந்து நேபுகாத்நேச்சார் தூபம் காட்ட கட்டளையிட்டான். இப்படிப்பட்ட ஒரு அனந்த ஞானம் அவனுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டுச்சு. முதலாவது யோசேப்புக்குள்ளாய் காணப்பட்ட ஒரு நதி, தங்க நதி, கோல்டன் ரிவர்னு கூட சொல்லலாம். அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். பூமியை குறித்து சங்கீதம் 24:2 போட்டிருக்கு. அவரே அதைன பூமியை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். இரண்டாவது யோசேப்பினுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்குமானால் ரிவர் ஆஃப் ஆயில், எண்ணெய் நதி, பரிசுத்தாவியாகிய ஒரு எண்ணெய் நதி அவனுக்குள்ளே புறப்பட்டு போச்சு. ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷமாகிய நதி. உங்களுடைய என்னுடைய இருதயம் கூட காயம் கட்டப்படும் பொழுது ஆயிரங்களுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். யோசேப்பு ஒரு விடுதலை பெற்ற பெண்மானாய் நப்தலியை போல அவன் இருந்தான். வெளியில் உள்ள அழுத்தங்கள், காயங்கள் அவனை பாதிக்கவே இல்லை. சகோதரர்களுடைய துரோகங்கள் அவனை பாதிக்கலை. அந்த அளவு அவன் இருதயம் எஸ்ராவுடைய இருதயம் போல பக்குவப்பட்ட இருதயமாக இருந்தது. இயேசுவின் இருதயத்தை போல சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாக இருந்தது. தீமையை நன்மையினால மேற்கொள்ளுகிற இருதயமாக இருந்தது. அவனுடைய ஒரு இருதயம் பார்த்தீங்கன்னா வசனத்தினால நிறைந்த இருதயம். வேத வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்ற வார்த்தையினுடைய எல்லா எதிரான சூழ்நிலைகளையும் யோசேப்பு அவன் மேற்கொண்டான். எண்ணெய் முதலாவது சொன்ன தங்க நதி, ஒரு கோல்டன் ரிவர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எண்ணெய் நதி, ரிவர் ஆஃப் ஆயில். நீங்கள் வாசிக்கலாம். யோபு 29:3, 4, 5, 6, 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். எப்படி துக்க நாட்களை கடந்து போகிறது, உடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தார். துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன். துக்கம் நம்மளை அமிழ பண்ணக்கூடியது. ஆனால் யோசேப்பு அமிழ்ந்து போகலை. அவர் அருளின வெளிச்சம், அவருடைய வார்த்தை, வேதம் அந்த நாட்களில் கிடையாது. இருளை கடந்து போனேன் வெளிச்சத்தினால். அது மாத்திரம் கிடையாது, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது, என்னுடைய ஜெயில் மேல் இருந்துச்சு. யோபு சொல்லுகிறான், தேவனுடைய ரகசிய செயல் கூடாரத்தின் மேல் இருந்தது. அவருடைய ரகசியம் நீதிமான்களுடைய இருக்கிறது. கிறிஸ்துவானவர் மகிமையாய் நம்பிக்கையாய் இருப்பதே ரகசியம். இந்த கொலோசையர் 1:29 நம்ம பார்க்கலாம். இன்னும் 5ஆம் வசனம், அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். யோசேப்போட கர்த்தர் இருந்தார். 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. நல்ல கவனிங்க, கண்மலையிலிருந்து எண்ணெய் நதி போல வந்துச்சான். கண்மலையாகிய கிறிஸ்துவிலிருந்து யோசேப்புக்கு நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சிரிப்பு இருந்த நலமா இருக்கும். யோசேப்புக்குள்ள இருந்த நதி என்ன நதி அப்படின்னா எண்ணெய் நதி. ஞானம், விவேகம், பிளானிங், சேவிங், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன், இன்கம் டேக்ஸ், இப்படிப்பட்ட அனந்த ஞானம் சபை மூலமாய் வெளிப்பட்டுச்சு. சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை மூலமாய் புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் அவன் சபையே அவன் கூட இருந்துச்சு. சபையில் இவன் இல்லை, ஆனால் சபை இவன் கூட இருந்துச்சு. இந்த நதி எங்கேருந்து புறப்படுகிறது? என்னை விசுவாசிக்கிறவனோ ஜீவ தண்ணீர் உள்ள
நதிகள் பாயும். இந்த நதி எங்கேருந்து புறப்பட்டதுன்னா வெளிப்படுத்தல் 22:1 பார்த்தீங்கன்னா, பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதே எனக்கு காண்பித்தான். நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து இந்த நதி நமக்கு பாய்தான். அதை தான் இவனும் சொல்கிறான். பார்த்தீங்கன்னா, ஒரு நதி உண்டு, அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தின் 46:4-5 உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷப்பிக்கும். தங்க நதி மாத்திரமல்ல, எண்ணெய் நதி மாத்திரமல்ல, மூன்றாவதாய் பார்த்தீங்கன்னா பேரின்ப நதி, சந்தோஷப்பிக்கும் நதி. சங்கீதம் 36:8 உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். பார்வோனுடைய கலக்கம், பார்வோனுடைய பயம், பார்வோனுடைய திகில், இந்த பேரின்ப நதி பார்த்தீங்கன்னா மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும். பார்வோனுக்குள்ள அந்த எல்லா மரண பயங்கள் யோசேப்பினுடைய ஜீவன் புறப்பட்டு அதை விழுங்கினது. அது மாத்திரமல்ல, பஞ்ச காலங்களை ஏற்கனவே ஜீவ காலங்கள் விழுங்கினது, 7 வருட பஞ்சத்தை. சங்கீதம் 46:4-5 ஒரு மறுபடியும் வாசிக்கிற, ஒரு நதி உண்டு, அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். காலைதோறும் அவருடைய கிருபையை ருசித்த யோசேப்பு அதிகாலமே எழுந்து சிறைச்சாலை உள்ள மற்ற கைதிகளுடைய கொலைக்கு நியமிக்கப்பட்ட கைதிகள், தலையாரினா தலையை வெட்டுறவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தான் யோசேப்பு. போத்திபார்னாலே தலையாரின்னு போட்டிருக்கு, நம்ம ஊர் தலையாரி கிடையாது, தலையை வெட்டுறவங்க. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சகாயம் கட்டளையிட்டதுனால பார்த்தீங்கன்னா அவன் மற்றவங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் போய் தீர்க்கிறான். அதே 46:9 அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். பல குழப்பம், பானை பாத்திரக்காரன் குழப்பம், பார்வோனுடைய குழப்பம், சுயம்பாகிய குழப்பம், யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை அக்கினியினால் சுட்டரிக்கிறார். வில்லை ஒடித்து யோசேப்பினுடைய வில் உறுதியாய் நின்றதான். வில் வீரர் அவனை மனமடிவாக்கினார்கள், அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு நதி, மகிழ்ச்சியின் நதி, சந்தோஷத்தின் நதி. அந்த நதி அநேகருடைய கலக்கங்களை தீர்க்கும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கு. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை, இந்த இளைப்பாறுதலை நீங்களும் நானும் தேடும்போது எல்லாம் கூட கொடுக்கப்படுமா. ரெஸ்டில் இருக்கும்போது நம்மளை தேடி வரும் பதவிகளும் பொறுப்புகளும் பொண்ணும் வெள்ளியும் நம்மளை தேடி வரும். இல்லாத வேலையை கூட உருவாக்கி ஆண்டவர் கொடுப்பார். ஸோ முதலாவது சொன்ன இந்த ஜீவ தண்ணீர் ஆட்டுக்குட்டியானவரும் தேவனுமா இருக்கிற சிங்காசனத்திலிருந்து வருகிற அந்த நதி, அந்த நதி தான் யோசேப்புக்குள்ளிருந்து புறப்பட்டு தங்க நதியாய் மாறிச்சு, எண்ணெய் நதியாய் மாறிச்சு. பரிசுத்த ஆவி, ஞானம், விவேகம். தங்க நதின பொருளாதார செழிப்பு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா பேரின்ப நதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், பூரிப்பு. எந்த நிலைமையிலையும் சமானத்தை இழக்கலை. நான்காவதாய் பார்த்தீங்கன்னா ஜீவ தண்ணீர், இல்லைன்னா ஜீவ நதி. எசேக்கியேல் 47:8-9 பார்த்தீங்கன்னா, அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலிலே விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். 9 சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். நல்லா கவனிங்க, இந்த நதி யோசேப்புக்குள்ளிருந்து புறப்பட்ட நதி, சிங்காசனத்திலிருந்து யோசேப்போட கனெக்டான ரெடி. சந்தோஷிப்பிக்கிற நதி மாத்திரமல்ல, பேரின்ப நதி மாத்திரமல்ல, கண்மலையின் எண்ணெய் நதி மாத்திரமல்ல, தங்க நதி மாத்திரமல்ல, ஜீவ தண்ணீர், ஜீவ நதி. அது போற சஞ்சரிக்கும் சகல பிராணிகளுக்கும் பிழைப்பூட்டுமா. அது மாத்திரமல்ல, ஆரோக்கியம். எங்க யோசேப்பு எகிப்தினுடைய
யாக்கோபனுடைய வம்சங்கள் அழிந்து போகாமல் இருக்க, எகிப்து பஞ்சத்தில் அழிந்து போகாமல் இருக்க, உலகத்தில் உள்ள சகல நாட்டு மக்களுக்கும் வாரி வழங்கினான். ஆரோக்கியத்தை கொடுக்கான், ஜீவனை கொடுக்கான், தீர்க்காயுசை கொடுக்கான், பலனை கொடுக்கான், மன நிம்மதியை கொடுக்கான், பாதுகாப்பை கொடுக்கான், ஆதரிக்கிறான். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஒரு குணப்பட்ட இருதயம், ஆண்டவரே என்னுடைய ஹார்ட்டை ஹீல் பண்ணுங்க. குணம் உண்டாக உண்டாக பணம் உண்டாக ஆரம்பிக்கும். பொருளாதார செழிப்புக்கு யோசேப்பினுடைய இருதயத்தில் வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணி குணம் உண்டாகுது. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா, தேவன் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் நீ பெருக பண்ணினார். அப்போ குணம் உண்டாக உண்டாக பணம் உண்டாகும், பொருளாதாரம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே என் காயங்களை ஆற்றும், என் ஏமாற்றங்களை ஆற்றும், என்னுடைய கசப்புகள், என்னுடைய வெறுப்புகள், என்னுடைய அறியாமைகள், என்னுடைய மன கிளேசங்களை நீர் மாற்றும். என் அன்னாளை போல அவருடைய சமூகத்தில் நம்ம இருதயத்தை ஊற்றும் பொழுது, பின்பு அன்னாள் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை, ஹீல்டு ஹார்ட். இம்மீடியட்டாக சாமுவேல் உருவாக்கப்பட்டது போல இங்கே காத்திருந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். செழிப்பு உண்டாகும், தங்க நதி உண்டாகும், எண்ணெய் நதி உண்டாகும், பேரின்ப நதி உண்டாகும், சந்தோஷத்தின் நதி உண்டாகும், ஜீவ நதி உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும், ஆரோக்கிய நதி உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, ஆன்லைனில் பார்க்கிற யோசேப்பு நேரத்தை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நதிகள் புறப்பட்டு வருவதாக. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கள், ஜீவ ஊற்று புறப்படும் சொன்ன கர்த்தர். என விசுவாசிக்கிறவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும் என்று சொன்ன கர்த்தர். ஆண்டவரே, இந்த ஜீவ தண்ணீர் ஆட்டுக்குட்டியான ஒரு தேவனுமா இருக்கிற சிங்காசனிலிருந்து புறப்பட்டு வந்து யோசேப்பு மூலமாக வெளிப்பட்டது போல இந்த ஆன்லைனில் பார்க்கிற ஒவ்வொரு மூலமாய் வெளிப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பொருளாதார நதி, செழிப்பின் நதி, தங்க நதி, பண நதி உண்டாவதாக. எண்ணெய் நதி, ஞானம், விவேகம், அப்பா அறிவு, ஆண்டவரே எல்லா இன்டெலிஜென்ஸ் உண்டாவதாக. மூன்றாவதாய் பேரின்ப நதி, சந்தோஷபிக்கும் நதி, மகிழ்ச்சி நதி உண்டாவதாக. நான்காவது ஆரோக்கியத்தின் நதி, அப்ப ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், பிழைப்பூட்டும் நதிகள் பாய்வதாக. ஜனத்தை ஆசீர்வதியும். சுக பலன், ஆரோக்கிய, ஜீவன், தீர்க்காயுசு, மேன்மை, மகிமை, கனம் உண்டாவதாக. திருமண தடைகள் உடைவதாக. கர்ப்பத்தின் ஆண்டவரே கனிகள் கிடைக்கட்டும். காத்திருக்கிற நன்மைகள் கிடைக்கட்டும். வீடு வாங்க முடியாது வீடு வாங்க, கட்டாத வீடு, நடாத திராட்சை தோட்டம், வெட்டாத கிணறுகள் சுதந்திரிப்பார்களாக. கடன்கள் அடைக்கப்படட்டும், கண்ணீர்கள் மறையட்டும், வியாதி பலவீனங்கள் விலகட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை லைவ் ப்ராஃபஸி வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.